காலியான பஸ் ஸ்டாண்ட் பாலியல் தொழிலின் கூடாரமாக மாறியதா கோயம்பேடு? சென்னையில் என்னதான் நடக்குது? சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு ஆம்னி பேருந்துகள் உட்பட அனைத்து அரசு விரைவு பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து புறநகர்களுக்கு சென்று வருவதால் குறைந்த எண்ணிக்கையிலான வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகள் மட்டுமே கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகளும் இரவு நேரத்தில் செல்வதால் பகல் நேரத்தில் கோயம்பேட்டில் பெரிதளவில் கூட்டமே இருப்பதில்லை என்பதால் பேருந்து நிலையம் முழுவதும் பயணிகள் நடமாட்டம் அவ்வளவாக இல்லை. முன்பு போல கோயம்பேடு பிஸியாக இல்லாத காரணத்தினால் சமூக விரோதிகள் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்களாம். இந்நிலையில் கோயம்பேடு பகுதியில் சமூக விரோத குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக புகார்கள் கிளம்பி இருக்கின்றன. இது தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை தந்து வருகின்றன. இதை பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் ரவுடிகள், வழிப்பறி கொள்ளையர்கள் போன்றோர் குற்ற சம்பவங்களை செய்துவிட்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள் வந்து பதுங்கிக் கொள்வதாகவும் மது பிரியர்களும் இங்கேயே குடித்து கும்மாளமிடுவதாகவும் புகார் கிளம்பியுள்ளது. இந்நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள்ளேயே சிலர் கை வரிசையையும் காட்டுவதால் குறைந்த அளவுக்கு வந்து போகும் பயணிகளும் அச்சமடைந்துள்ளனர். எனவே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போதுமான பாதுகாப்பை அதிகரித்து சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை குறைக்க வேண்டும் என்று கோயம்பேடு வியாபாரிகளே மீடியா மூலமாக காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பேருந்து நிலையம் போலவே கோயம்பேடு மார்க்கெட் பகுதியிலும் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாக பகீர் புகார்கள் கிளம்பி வருகின்றன. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதி எந்நேரமும் பிஸியாகவே இருக்கக்கூடிய இடமாகும். இங்கு பகல் மற்றும் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் சிலர் வாகன திருட்டில் ஈடுபடுவதுடன் தனியாக சிக்கும் வியாபாரிகள் பொதுமக்களை மிரட்டி அவர்களிடமிருந்து பணம், செல்போன்களை பறித்து செல்லும் சம்பவங்களில் அடிக்கடி ஈடுபடுவதாகவும் புகார்கள் கிளம்பியுள்ளது. எனவே பொதுமக்கள், வியாபாரிகள் பாதுகாப்பு நலன் கருதி சந்தை வளாக பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என வியாபாரிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற கோயம்பேடு அங்காடி நிர்வாகம் சந்தை பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த முடிவு செய்து அந்த பணிகளிலும் துரிதமாக ஈடுபட்டது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மொத்தம் 200 கண்காணிப்பு கேமராக்களை முதல் கட்டமாக பொருத்தி இருக்கிறது. இதற்கான கட்டுப்பாட்டு அறை அங்காடி நிர்வாக அலுவலகத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் சமூக விரோத செயல்கள் மீண்டும் அதிகரித்து வருவதாக பிரபல சேனல்கள் வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றன. கோயம்பேட்டில் நடக்கும் குற்றச் சம்பவங்கள் குறித்து வியாபாரிகளும் பொதுமக்களும் அந்த சேனலுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பது, மார்க்கெட் பகுதியில் கஞ்சா வியாபாரம் அதிகமாக நடப்பதாகவும் பணிபுரியும் பெரும்பாலானோர் வலிமிகுந்த வேலை செய்யும் தொழிலாளர்கள் என்பதால் அவர்களை கஞ்சாவுக்கு அடிமைப்படுத்தும் செயல்களும் பெருகி வருவதாகவும், குறிப்பாக பூ மார்க்கெட் பகுதியில் கஞ்சா வியாபாரம் தலை தூக்கி இருப்பதால் இது குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மார்க்கெட் வியாபாரிகள் அந்த பேட்டியில் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் அதேபோல் பாலியலும் இங்கு பெருகி வருவதாகவும், கோயம்பேடு பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் தனியாகவே விடுதி ஒன்று நடத்தப்பட்டு வருவதாகவும், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் முதல் வெளியூர் வியாபாரிகள் வரை அந்த விடுதியை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வருவதாகவும், கோயம்பேடு கூலி தொழிலாளிகளே செல்கிறார்கள் என்றும், கோயம்பேடு தற்போது காலியாக காணப்படுவதால் இவர்களுக்கெல்லாம் வசதியாகிவிட்டது என்றும் கூறுகிறார்கள். மேலும் இளைஞர்கள் பலர் இரவு நேரத்தில் 2 வீலர்களில் வந்து அம்மா வயதுள்ள பெண்களிடம் பேரம் பேசுகிறார்களாம். அவ்வாறு வருபவர்களில் பெரும்பாலும் 18 முதல் 20 வயதுள்ள இளைஞர்களின் எண்ணிக்கையே அதிகமாக உள்ளது என்றும், தங்கள் அம்மா வயதுள்ள பெண்களிடம் பேரம் பேசுவதை பார்க்கும் போது அதிர்ச்சியாக உள்ளதாகவும், மேற்கண்ட செயல்கள் நடைபெறுவதன் மூலம் இளைய சமுதாயம் மேலும் சீரழிய வாய்ப்புள்ளதால் அதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும் அங்குள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பிரபல சேனல்கள் வெளியிட்டிருக்கும் இந்த வீடியோக்கள் அனைத்துமே தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. எனவே கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் போலீஸ் கண்காணிப்பு மேலும் தீவிரப்படுத்தினால் மக்கள் நிம்மதியாக பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட் பகுதிக்கு வந்து செல்வார்கள் என்று பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்.